பேஜாக்கள் இன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சி 12ஆம் நிகழ்ச்சி நேருக்கு நேர் நிகழ்ச்சி இன்றைய தேதி 7ஆம் தேதி 11ஆம் மாசம் 2025 22ஆம் ஐப்பசி மாதம் 2056 சமூக ஒழுங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 அனைத்து விடுதலை போராளிகள் உணர்ந்த மாதம் நவம்பர் மாதமாகும். என்ஜிஆர் திருக்குறள் ஒரு நிமிஷம். திருக்குறள் பொய்யாம அற்றின் அறம் பிற செய்யாம நன்று என்று பழமொழி ஆழம் அறியாமல் காலை விராறு. என்ஜிஆர் டாபிக் முதல் எல்லாருக்கும் வணக்கம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகம். நீங்க எல்லாரும்? நாங்க நல்ல உற்சாகமாக இருக்கிறோம். உற்சாகங்கள் என்ஜிஆர் டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் என்று சொல்லலாம். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நல்லதா கூறாரு. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் என்று சொல்லிக்க லைக் டீமு, ஷீன் அப்படியான கம்பெனி. அந்த நல்ல மலிவாக உருவாக்குற நிறுவனங்க. ஒரு நிமிஷம், ஒரு விசிட்டர் வந்து இருக்கிறாங்க. 1 minute வருது. How is life going? அதுக்கு அந்த நேரத்துல நாங்க க்ளோ பிரிக்கலாம். அந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் ஆர்டர் பண்றது நல்லதா கூடாதா? இல்ல ஃபாஸ்ட் ஃபேஷன் இல்ல, அந்த டீமு ஷீன் ஃபாஸ்ட் ஃபேஷன். ஃபாஸ்ட் ஃபேஷன். நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் வெர்சஸ் அங்க போய் ஷாப்பிங் பண்றது. ஆன்லைன் ஷாப் இல்ல, அது இல்ல. அதான் சொன்ன ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது அது நல்லமா இல்ல. Also நீங்க dagegen oder dafür? நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் ஓகே, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஆன்லைன் ஷாப்பிங் ஸோ ஷீன், டீமு அப்படியான கம்பெனிஸ் தெரியும் தானே அபிராமி? அது நல்லதா இல்லாட்டி கூடாதா? ஆன்லைன் ஷாப்பிங் தான் சொன்னேன். நாங்களும் ஆன்லைன் ஷாப்பிங் தான் சொன்னோம். நீங்க ஃபாஸ்ட் ஃபேஷன் சொன்னீங்க. ஃபாஸ்ட் ஃபேஷன் ஆர்டர் பண்றது தான் ஆன்லைன் ஷாப்பிங். வெயிட், தலைப்பு என்ன? நான் சொன்ன ஃபாஸ்ட் ஃபேஷன் ஆர்டர் பண்றதுன்னா அது ஆன்லைன் ஷாப்பிங் தான். நீங்க கடையில போய் ஆர்டர் பண்ணுவீங்களா? ஆன்லைன் ஷாப்பிங் என்றா நீங்க auch வேற விடயங்க மட்டும் இது கிளமாட் இல்ல தானே? அது க்ளோஸ். அதான் ஃபாஸ்ட் ஃபேஷன் ன்னு சொன்னனா. ஃபாஸ்ட் ஃபேஷன் மட்டும் க்ளோஸ். ஆனா இதெல்லாம் எல்லாம் ஷீன் டீமோல வந்து கூடுதல் உடுப்பு தானே பண்றது. அவனுங்க எல்லாம் வாங்கலாம். டீமோல ஃபோன் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம் அதுல. இல்ல. ஓகே, சரி விடுங்க. கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட தலைப்பு. சோ தொடர்ந்து. உங்களுக்கு எல்லாரும் விளங்கிச்சா? டைம்வையா லைக் ரிசர்ச் பண்ண அப்படி. நீங்க இப்ப உடுப்பு பத்தி கதைக்கிறீங்களா பொதுவா கதைக்கிறீங்களா? நான் ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்தா ஒரு லைக் ஆனா இதுல அந்த ஆன்லைன் ஷாப்பிங் குறிக்கிறீங்களா இல்லாட்டி அது சீப்பா செய்யப்படுது? அந்த சீப்பா லைக் அந்த ஃபாஸ்ட். ஓகே வந்தனானே அதான் நாங்களும் சொன்னா. நீங்க அந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் சொன்னீங்க. ஓகே, வைச்சா கரெக்ட். ஓகே, இப்ப தொடங்குவோம். சோ குழுக்கள் செய்வோம். யாரு காய போறவங்க, யாரு வந்து நல்லது ஆன்லைன் ஷாப்பிங் செய்யறது? அபிராமி மட்டும். நீங்க சொல்லுவீங்க கிண்டா. எல்லாரும் சில பேர் ஆர்டர் பண்றீங்க. நான் செய்யறேன். நல்லதுன்னு நான் சொல்லல. நான் செய்யறேன். Ja, big scam. jeden Tag bestellen பண்ணுவா. பண்ணிக்கிறீங்கடா. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆர்டர் பண்ணுவா. நோட் பண்ணி. நீங்க சிரிக்கே அது தெரியுது. it makes. ஓகே. ஸ்ப்ரீன் ஈஸியாக்க. காய போறவங்க யாரு கூடாது என்று சொல்றது. கூடாது.
அபிஷா அஹ், தெரியாது எனக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நல்லது. ஆ நல்லது. ஓகே. ஸோ குழுகள் ஈக்குவலா இருக்கு. ஸோ நான் இந்த குழுல இருக்கு. இனி மைனிமோ Also, டைம் போகிற வரையே நான் குட் லைக் நல்லதுன்னு சொல்றேன். ஸோ இப்ப தொடங்குவோம். யார் வந்து முதல் பாயிண்ட் சொல்ல போகின்றேன்? நான் தொடங்குறேன். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப நல்லா ஏன்னா வந்து ரொம்ப கன்வீனியன்ட். அண்ட் நீங்க வந்து நீங்க போக தேவையில்லை. சில பேருக்கு சோஷியல் எக்ஸைட்டி இருக்கு, சில பேர் லைக் போக விருப்பம் இல்லை, அல்லாட்டி பஞ்சி அப்படியான காரணத்தால நீங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் செய்யலாம். லைக் ஷீன், டீமு ஆன பிராண்ட்ஸால நீங்க வாங்கலாம். அது வந்து ரொம்ப கன்வீனியன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் யா நான் அதை நான் சொல்றேன் என்னன்னா முத நீங்க பின்னில போட்டுருக்கீங்க, நீங்க பின்னில இருக்கிறீங்க. ஓ யா ஓகே. ஓகே நன்றி. இத்தரன் உங்களுக்கு சொல்றது என்னண்டா நீங்க சொல்றது சரிதான். அது வேகமாக அது ஈஸியா இருக்கும் ஷாப்பிங் பண்றதுக்கு. ஆனா உதாரணமாக டீம் அப்படிங்க அவை அது 2 வாரங்கள் 3 வாரங்கள் பிறகு அது உடைஞ்சிடும், அது வேலை செய்யாம இருக்கும் என்றா. நீங்க உதாரணமாக ஒரு கடைக்கு போனா உங்களுக்கு கூடுதலாக கேரண்டி இருக்கும். அது உங்களுக்கு நீங்க அந்த பார்க்கலாம் எப்படி அந்த அந்த பொருள் இருக்குதுண்டு. ஆன்லைன் ஷாப்பிங்ல உங்களுக்கு தெரியாது எப்படி அந்த பொருள் இருக்கும். அவை ஃபேக் படமும் போட்டும் அப்போ உங்களுக்கு இது ஒரு வேறு விடயம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால எனக்கு என்ன சொல்ல என்ன ஆன்லைன் ஷாப்பிங் இங்கிலீஷ் நல்லதில்லை என்று உங்களுக்கு அந்த பொருட்கள் உங்களுக்கு முன்னால் இருக்காது, உங்களுக்கு தெரியாது உண்மையா அந்த பொருள் விற்கப்படுதான்னு. நான் லைட் ஆன் பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் நகல்ல ஆட் பண்றேன். நான் நினைக்கிறேன்னா இப்ப அந்த ஷீன் டீம் போன்ற வெப்சைட்ல ஆர்டர் பண்ணும் போது அது ஒரு காரணமாலதான் அது அவ்வளவு சீப்பா இருக்குது. இப்போ உடுப்புகள் மட்டும் இல்ல, எல்லா பொருட்களும் நகல் ஏற்கனவே சொன்ன அது குவாலிட்டி லோவா இருக்கும்னு. ஆனா அது தயாரிக்கிற விதமும் கொஞ்சம் அது கவனிக்க வேண்டும். என்னடா அதுல வந்து பல மக்கள் குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கின்றார்கள், அதை நாங்க வாங்குறோம். அப்ப அவைக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்காம நாங்க அவைய ஒரு ஒரு யூஸ் பண்ற மாதிரி இருக்கோம். அந்த பக்கத்துலயும் நாங்க யோசிக்கலாம். இப்ப அது அவ்வளவு கன்வீனியன்ட்டா நாங்க மற்ற மனிதர்களை யூஸ் பண்ணி எங்கட பையன்களுக்கு யூஸ் பண்றது அவ்வளவு கன்வீனியன்ட்டா யோசிக்கலாம். aber I mean, சொல்லுங்க. கேட்க தேவையில்லை. okay. நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்க நிறைய கூட நிறைய காசு கிடைக்கும். ஆனா நாங்க eigentlich அவைக்கு halt ஒரு ஆபாசத்தை கொடுக்குறோம் வேலை செய்யற இடம். என்னண்டா அந்த அப்படி போன்ற இடங்களோட நாடுகள்ல வந்து eigentlich வேலையே இல்லை. அப்ப நாங்க ஆர்டர் பண்ணினா அவைக்கு gleichzeitiger வேலை இருக்கு, அதோட காசு சம்பாதிப்பினோம். ஆனா உங்களுக்கு தெரியும்னா இப்ப நீங்க எல்லோரும் இப்ப ஆன்லைன் ஷாப்பிங் செய்தா அப்ப இங்க உங்களுக்கு பக்கத்து இருக்கிற கடைகளுக்கு ஒரு மக்கள் இருக்கலாட்டி அப்ப அவைகளுக்கு வேலை இருக்காது. இல்ல, நீங்க ஆன்லைன்ல நீங்க கொஞ்சம் மலிவா வாங்குவீங்க. அப்ப நீங்க also ich glaube nicht, dass also இங்க Schweizer வந்து 100 கடையில தான் போடுவேன். சாரி ஸ்பெஷல். நான் வந்து அபிராமிக்கு ஆட் பண்றேன். இது வந்து லைக் எல்லா பொருட்களும் இல்லை தானே இந்த ஷீன் டீம்லயும். ஸோ நீங்க வந்து சாப்பாடு சாமான் அப்படியான சாமான்கள் ஷீன் வாங்குவீங்களா? இல்ல. ஸோ நீங்க வந்து அது லைக் நஷ்டமா போவாங்க. Catalina, go girl. ஓகே. நிறைய க்ளோவிங் ஸ்டோர்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் மாட்டினோம். அண்ட் சில என்ன சொல்றது மறந்துட்டேன். நீங்க சொன்னீங்க schlechte Qualität. Nicht எல்லாம் வந்து பேட் குவாலிட்டி இல்லை, தனி சிலது மட்டும். கூட உடுப்புல பேட் குவாலிட்டி இருக்கு, ஆனா பொருட்களை அப்படி குறைவு. நீங்க ஏன் வாங்குறீங்க then உங்களுக்கு தெரியும் என்றால் லோ குவாலிட்டி அது பேட். அண்ட் நீங்க சொல்லலாம் இது வந்து குளோபலி லைக் எல்லா நாட்டிலையும் கூடுதலாக நீங்க இந்த ஆன்லைன் ஷாப்பிங் செய்யலாம். சில கடைகள் நீங்க உதாரணத்துக்கு இங்க லைக்
பிரைமார்க் இருக்கு. சில நாட்டுல நீங்க வந்து பிரைமார்க் இருக்க மாட்டீங்க. அல்லாட்டி வேற என்ன கடையில் எனக்கு தெரியல. பிரைமார்க் தான் என்று. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து குளோபல் ரீச். ஸோ நீங்க எல்லாரும் பாவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஸோ யா Yes. ஒரு எதிர் பதில் ஓ ஹபிஷா ஓ பிரவீன் நீங்க வந்து டாபிக் தெரியுமா? ஓகே தொடருவோம். ராகுல் நிலியாக்கா இருக்கு. பிரவீன் வந்துட்டேன். உங்களுக்கு தலைப்பு தெரியுமா இல்லாட்டி சொல்றேன். ஓகே தலைப்பு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நல்லதா கூடாதா? ஸோ நீங்க தெரியும் ஷீன் இல்லாட்டி டிமு அந்த கம்பெனி எல்லாம் அது நல்லதா இல்லாட்டி கூடாதா? லைக் போடுமா கூடுறோம் விலை நல்லது. ஓகே நான் வந்து பேடுக்கு மாறுறேன். Yeah. Yeah. கூடாதுக்கு That's good. மாறுறேன். That's good. ஸோ ஓகே பிரவீன் ஒரு இது இருக்கா உங்களோட டாப் ஆஃப் த ஹெட்ல என்ன சொன்னீங்க? ஒரு பாயிண்ட் இருக்கா? அதோட நீங்க இப்ப ஷீன்ல போனீங்கன்னா நீங்க உண்மையா எல்லாம் காணலாம் சாப்பாடு தவிர. நீங்க கடைக்கு போனா நீங்க எல்லாம் பார்க்க முடியாது. அண்ட் லைக் நீங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் செய்யக்க அது கூடுதலாக நீங்க லைக் குட் ஆப்ஷன்ஸ். நீங்க Wrong side. அந்த Wrong. சைஸ் இருக்கும். நீங்க வெளியில போனா லைக் கூடுதலாக உங்கள சைஸ் இருக்காரு. அல்ல அந்த உங்களை பிரிச்ச உறுப்பும் இருக்காரு. நீங்க பிள்ளைய பார்க்க நீங்க பார்க்க வந்துட்டேன். ஓகே யார் என்னோட பக்கம்? Praveen. பிரவீன் நீங்க ஹபிஷா. These guys. ஓ பிரவீன் மஞ்சள் உடுப்பு. ஓகே தொடருவோம். ஸோ also நான் என்ன சொல்றேன் ja நாங்க உண்மையாவே வேலையிடம் கொடுக்கிறோம் indirect. நீங்க பாக்க ஏன் அவங்க வேலை செய்யணும் பிரிக்காட்டி அவங்க லைக் சொல்லலாம் தானே நான் குவிட் பண்ண போறேன் என்று. Harnika, என்ன பிடிச்ச பிள்ளையார பார்க்க ஈஸி இல்ல அங்க சர்னிகா. அது இங்க மாதிரி இல்ல, யூகே ஜெர்மனி மாதிரி இல்ல. என்ன இங்க வந்து எங்களுக்கு பிடிக்காட்டி நாங்க வேலையை விடலாம். அவைக்கு வந்து சின்ன பிள்ளையாலே அங்க வேலை செய்யணும். ஏனண்டா அவைக்கு வேற வாய்ப்பு இல்ல. அவைக்கு அந்த சுச்சுவேஷனே நல்லா இல்ல. Yes. அவன் ஃபேமிலிக்காக இப்ப ஃபேமிலிக்கு உணவு கொடுக்க வேணும்னு சின்ன பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து வேலைக்கு போக சொல்றாங்க. சைல்ட் லேபர் தெரியும் தானே உங்களுக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ சைல்ட் லேபர் வந்து இப்படி தேமு போன்ற நிறுவனங்களை வந்து மிகவும் அந்த பரவி வரையுது. சரியா? அப்ப நாங்க இப்போ உதாரணமா அபிராமசன் நாங்க ஆர்டர் பண்ணிக்க அவைக்கு ஒரு வேலை வரும்ண்டு. பட் நாங்க இப்போ ஆர்டர் கொடுக்காம இருந்தா அந்த நிறுவனமே கொலாப் பண்ணி அது இப்படி அந்த நிறுவனமே பூட்டப்பட்டிருந்தா அந்த மக்களுக்கு வந்து வேற வாய்ப்புகள் கிடைக்க வேணும். அப்ப அரசாங்கம் தான் அதுல ஈடுபடும். ஏன்னா அரசாங்கம் இப்ப கூட பவர்ட்டி ஒரு நாட்டுல இருந்தா அரசாங்கம் அதுக்கு எதிராக ஏதாவது செய்ய வேணும். அப்ப அவைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நாங்க ஆனா இப்ப கூட ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தால் அந்த நிறுவனம் நினைக்கும் ஓகே நாங்க நல்ல ஃபேமஸ், அப்ப இவைக்கு வந்து நாங்க கடுமையான வேலை வாய்ப்புல வந்து நாங்க அது இப்ப அவைக்கு வந்து அந்த ஹைஜீன் அப்படி ஒண்ணும் இல்ல. எல்லாரும் ஒரே ரூமுக்கு இருந்தா ஒரே உடுப்பு தைச்சு கொண்டு இருப்பினோம். சோ இத்துடன் என்னென்ன கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது ஷீனில் உதாரணமாக அதுல Kindermissbrauch, also பிள்ளைகளுக்கு அவைகளுக்கு விருப்பம் இல்லை ஆனா அவையிலே gefoltert oder so அப்படி அவை அது செய்யணும் என்று அவைகளுக்கு அப்படி. Yeah, but அவங்க like that's side about it. Yes, அதான். ನನಗೆ ತನ್ನಿಗೆ the ganze Ende side தான் கழிச்சுக்கொண்டு. Yes. So உங்கள சைடுல ஒரு இது சொல்றேன். இது வந்து உலகத்துக்கு நல்லம் இல்லை. ஏன்னா முதலாவது இது வந்து பாலியஸ்டரால செய்த உறுப்புகளாகும். அது என்ன பிளாஸ்டிக் இருக்கிற உறுப்புகள். ஸோ நீங்க வந்து அது பூரைக்க அதை திருப்பி லைக் பின்ல பூரைக்க அது வந்து உலகத்துக்கு நல்லம் இல்லை. அது கார்பன் டை ஆக்சைடு கூறும். அப்படியான ரீசன்ஸ்ல உங்களுக்கு தெரிய வேண்டும் வரையா கொஞ்சம்
டீப்பா போகல அது வந்து காப்பிரைட் ஸோ நீங்க வந்து சில பேர் அவங்க காப்பி பண்றாங்க லைக் ஷீன் டீமு எல்லாம் அந்த பிக் பிராண்ட்ஸை காப்பி பண்றாங்க ஆனா ஆக்கணும் அந்த உண்மையான இதுன்னு ஆனா அவங்களோட வெர்ஷனை குறுக்கினோம் which அது வந்து false advertisation ஆகும் so yeah Yes. பிரவீன் ம். பாயிண்ட் இருக்கா இல்லையா ஓகே ஹபிஷா Habisha currently not. எட்டு மணிக்கு முடியுது பார்க்கல ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிஷம் இப்ப நான் ஓகே ஒரு நிமிஷத்துல வரணும் வெயிட் பண்ணுங்க ஓகே ஸோ எல்லாரும் வந்து முடிப்பவா இல்லாட்டி அபிராமிக்கு டைம் கொடுப்பவா எனக்கு தெரியாது அது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் உங்களுடைய விருப்பம் படி எல்லாரும் இன்னொரு லைக் குயிக்கான பாயிண்ட் சொல்லுங்க ஸோ அபிராமி என்ன அபிராமி தமிழ்ல இருக்கிறேன் ஸோ அபிராமி ஒரு சின்ன லைக் சின்ன பாயிண்ட் ஓகே நிறைய ஆப்ஷன்ஸ் ஓகே ராகுல் அந்த கட்டுதல் அது அழுதில்ல und அதுல வேறு ஆப்ஷனும் இருக்குது அது இதை உண்மையா முதலாவது ஆப்ஷன் இருக்கக்கூடாது ஓகே நீலியாக்கா சின்ன குட்டி பாயிண்ட் அங்க வேலை செய்யறவர்களுக்கு சரியான வேலை சுச்சுவேஷன் இல்ல பிரவீன் ஒரு குட்டி பாயிண்ட் like கடையில இருக்காத ஐட்டம் எல்லாம் இருக்கலாம். ஓகே ஹபிஷா இருக்கிறீங்களா இல்லையா ஓகே இந்த லட்சம் பேசிட்டுரா Yes. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மொழி வாழ்த்துது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இப்ப